ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். எந்த இன்ட்ரோவும் இல்லாமல் வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் உங்கள் ஆஃபீஸோட லிஃப்ட்டில் தான் இருக்கீங்க. அப்போ தேர்ட் ஃப்ளோரில் ஒரு பர்சன் வந்து ஏறுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் அந்த பர்சன் பார்க்க கூட இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் ஃபைலை செக் பண்ணுறதும் உங்கள் வேலையை அப்படி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்க பர்சன் ஃபோன் எடுத்து இன்னும் 10 minutesல மீட்டிங் ரெடியாக இருக்கணும் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்டோன்னையும் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இல்லை, இருக்கக்கூடாது அந்த பர்சன், ஐயோ அப்படி சொல்லிட்டு ஃபேஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஜங்குக்கா இங்கே எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அந்த பர்சன் உங்களை பார்க்காமையே அப்படியே போகிறான். நீங்கள் அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஹே இவன் எப்படி கம்பெனியில் யார் உனக்கு தெரியுமா? ஆக்சுவலாக இவங்க தான் நம்மளோட நியூ எம்டி. இந்த பிரான்ச் சீக்கிரமாக வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிட்டே இருந்தாங்களே, இவங்க தான். என்ன இவங்களா? ஓகே, மீட்டிங்கில் நீ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீ தானே ஆடிட்டிங் ஒர்க் பார்க்குற. எல்லாமே ஜங்குக்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு நியூவாக என்னென்ன அப்டேட் இருக்கோ அதெல்லாம் நீ கொடுத்துட்டு வந்துடு என்ன, சரியா? பயப்படாத. ஆக்சுவலாக அவன் தான் கொஞ்சம் கோளாறு. இந்த எம்டி ரொம்ப கோலாம் நான் கேட்ட வரைக்கும், சரியா? நீ எல்லாம் பயந்துட்டுருக்காத. லேட் நைட்டு அப்படிலாம் கஷ்டமே படுத்த மாட்டான். ரொம்ப கூலான பர்சன் தான். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வீட், பார்க்கவே ஹேண்ட்ஸமாக தானே இருக்கான். ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. கமெண்ட். மார்னிங் சார். மார்னிங் வேன். அப்புறம் அதெல்லாம் சப்மிட் பண்ணுறேங்க. மீட்டிங்கில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிடுங்க. தென் நியூவாக ஏதோ ஃபைல் ஒன்று சப்மிட் பண்ணலன்னு சொன்னாங்க. அது 2 hours இருக்கணும் மீட்டிங்குள்ளே. புரியுதா? புரியுது சார். அப்புறம் வேன். சார் இங்கே வாங்க. அட ஃபைலை கொடுமா. ஓகே ஓயன் சார். ஆக்சுவலாக இந்த போர்ஷன் நீங்கள் இடிக்கிற மாதிரி இல்லை. என்னாச்சு? யார் சைடில் இருந்து தப்பு? என்ன ஏதாவது திருட்டு வேலையா? சார் இல்லை சார், அவங்க அப்படியே அப்டேட் பண்ணுறது தான் சார் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். பர்சனலாக எதுவும் இல்லை, வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்கோங்க சார். தனி குடி இல்லை பரவாயில்ல சார். குடி சார், குட்ரி. இங்கே பாருவேன், நார்மலாக இரு, சரியா? சரி நீ போ. அப்புறம் 2 hours மீட்டிங் சொன்னேன். நீ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க. ஈவினிங்காக வச்சுக்கலாம் மீட்டிங். அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்கோ அதெல்லாம் பார்த்து சப்மிட் பண்ணிவிட்டு மீட்டிங்கில் வந்து உட்காரு, சரியா? ஓகே சார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ சார்னா ஜங்குக் சார் நீங்கள் வா. உங்ககிட்ட அது ஒன்றும் இல்லை, போ. ஓகே சார். ஓயன் சார், என்ன ரிசைன் பண்ணணும் எதாவது நினைக்கிறியா என்ன? அது அந்த ஐடியா தான் இருக்கா? கவலைப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். தைரியமாக நீ ஒர்க் பண்ணலாம். நான் நார்மலாக தான் இருப்பேன். என் நம்புடி. நம்பலன்னா சரி 1 month பாரு. நான் உனக்கு ஃபிட் இல்லைன்னா தாராளமாக அந்த வேலை விட்டு போ. அவசரப்படாத. இப்போ தான் ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை நீயே அழிச்சிடாத, நல்லா இருக்காது. ஆல் த பெஸ்ட். எதுக்கு? நியூ எம்டி. இதுக்கப்புறம்
லைஃப் இன்னும் கொஞ்சம் மாறும். அதுக்காக சொன்னேன்டி. போ. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன் சார். சரி போ. இங்கே பாரு, பயப்படாத. ஓகே சார். ஓயன் சார், நான் புடி. இல்லை பரவாயில்ல சார். புடி. எப்படி ஸ்வெட் ஆகுது பார். இல்லை சார், இதோ இங்கேருந்து டிஷ்யூ எடுத்துக்கிறேன். கட்சிஃப் தானே, புடி. இல்லை புட்ரி. பா. போ. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே அந்த சேரில் அப்படியே சாஞ்சிட்டு நடந்ததெல்லாம் அப்படி நினச்சி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கோட கேங் ஸ்கூலில் நல்லா எல்லாரையும் பிடிச்சி கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே கேங்காக உட்காண்ட்ருக்காங்க. டே மச்சான், இனி வந்துச்சுன்னா கோழி அமைக்கிறோம் புரியுதா? டே சைனீஸா, இனி தான்டா வருவாங்க, வெயிட் பண்ணு, வருவாங்க. டே தயா, என்ன மச்சான்? சரி நீ பார்க்கலையா? இந்த டைம் எவனா வரட்டும் தான் இருக்கேன். கூப்பிட்டு போயிட்டு மச்சா அடியாடா ஃபஸ்ட் டே வா. ஆமாடா, இருப்பா இருக்கு காண்டா, ஏதாச்சும் பண்ணும்ல. சரிப்பா, நீ அடுத்து. டே தயா, என்னடா கொஞ்சம் கூட? ஏய் சாவடிச்சிருவேன், எனக்கு இருக்குதே கொஞ்சம் தான். டே ஜங்குக் பாடா வந்தார். ஏண்டா புடி. டே மச்சான், இங்கே வேறு லெவலில் இருக்கும், ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஒன்று வருதுடா. இங்கே வா. வாடி. ஆமாம், என்ன எல்லாமே புதுசாக இருக்கா? என்னது? அதான் லஞ்ச் பேக் நோட் பேக் கட்டு. எல்லாம் புதுசாக தான் இருக்குது. அப்போது எனக்கு தெரியா? அப்படியா? சரி வா எடுத்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு சைனீஸ் அப்படியே கூப்பிட்டு போகிறான் அந்த பொண்ணை. ஸோ இப்படி தான் இந்த ஸ்கூல்லையே ஒரு செம்ம டேஞ்சரான கேங் அதுங்க. அதுங்கிட்ட யாரும் வச்சுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான பசங்க தான். எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ ஜங்குக் கேங் மாதிரி தான் ஆப்போசிட்டில் இன்னொரு கேங் இருக்கும். அந்த பசங்களும் அப்படி தான், எல்லோரும் அப்படின்னு. ஸோ ஓவரால் அந்த ஸ்கூலே இப்படி தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபன்னாக இருக்கனால பசங்களே வாண்டடாக வந்து சேருவாங்க. ஆனால் என்ன, ஒரு சிலர் மட்டும்தான் இவங்க மாதிரி ஆளுங்கிட்ட வந்து மாட்டிப்பாங்க. அது மாதிரி ஒரு ஃபேமஸான ஸ்கூல் தான் அது. இந்த ஹை கிளாஸ் பசங்க மட்டும் படிக்கிற ஸ்கூல் மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இது உங்களோட 10th grade. ஸோ நீங்கள் அழகாக ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு வரீங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா இது உங்களோட ட்ரீம் ஸ்கூல். பிகாஸ் இந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாரினில் வந்து நீங்கள் போயிட்டு காலேஜ் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலான்னு இந்த ஸ்கூலில் ஒரு ஆஃபர் இருக்குது. அதுக்காக தான் இந்த ஸ்கூலில் கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக உள்ளே வரீங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்க்குறான். ஐயோ பதா, இவ எதுக்குடா இந்த ஸ்கூலுக்கு வரா? அப்புறம் என்னை பார்த்தா தப்பாக நினைக்கிறதுக்கா? டே மச்சான், அப்படியாடா? அப்படி தான் போகுது. ஆனால் அவளுக்கு தான் தெரியாது. அப்போ கரெக்டாக உங்களை ஜாக்சன் கேங் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இப்படி வா. அண்ணா இப்படி வந்து இல்லை. என்ன புதுசா? ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் டே. அண்ணாலாம் சொல்லக்கூடாது, தெரியும்ல. ஓகே, அண்ணான்னு கூப்பிடல. அப்போ உன் பேர் என்ன? ஜாக்சன். ஓகே ஜாக்சன், நான் கிளாஸ் போட்டா? என்ன திமிரு நினப்பா? இல்லை ஆட்டிடியூட் நினப்பா? உன்னதாண்டி. ஏய் மச்சான், என்னடா? யார் இது? நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, அனுப்பிச்சி விட்ரு. ஜங்கு உனக்கு தெரியுமா? ஆடா மச்சான், அமுச்சுவிடு. சரிடா. ரொம்ப வாய் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது அப்படி தான், நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லை, அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த ஸ்கூல்னு எனக்கு தெரியும். தெரியும்ல. சரி தேங்க்ஸ், நான் போகிறேன். நீங்கள் எதுக்கு பின்னாடி வரீங்க? சும்மா உனக்கு வேறு ஏதாச்சும் எந்த சைடில் இருந்து ஆபத்து வந்துடுச்சுன்னா அதனால தான் டே பாதுகாப்புக்கு வரேன். ஸ்ட்ரீட்லேயும் பின்னாடி வரும்போது இதே தான் சொல்வீங்க. ஆமாம், உனக்கு எதுவும் வரக்கூடாது, நான் தானே பார்த்துக்கணும்.
அதனால தான் போ பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன் போ. அப்புறம் நீங்கள் கிளாஸ் போகலையா? போகணுண்டி போடி நீ அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். ஜவாயிரியே பஞ்சு மிட்டாயா, ஆமாம் பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. என்ன சும்மா ட்ரெண்டிங் சாங் அதில் பாடிட்டுருக்கேன். மச்சமா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமாம் பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. கிளாஸ் ரூம் எதுவும் தெரியலையா? ரைட் எடுத்து லெஃப்ட் சைடு 3rd floor. பாய் பாய்டி. தேங்க்ஸ் பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜங்குக் அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டு, ஐயோ இந்த ஃபிகரு பின்னாடி நானும் போயிட்டுருக்கேன், எங்கே மடங்குற மாதிரியே இல்லை, கஷ்டம். மச்சான் என்னடா ஜாக்ஸா, என்னடா உமாலாடா சொல்லவே இல்லை பத்தியா நீ? நான் கூட பார்த்தனியோ. வேணாம் என் ஆள். சரி மச்சான் பார்த்து, என்ன நிறைய பசங்க இருக்கானுங்க உனக்கு பிடிக்காதவனுங்களாம், ஏதாச்சும் பார்த்துக்க போகிறானுங்க. நான் தான் கூட இருக்கு, நீ எவனையும் நெருங்க விட்டவே மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? மச்சான் நான் ஆளுக்கு வாய் ஜாஸ்திடா, தெரியும்டா எனக்கு தெரியும். என்னோடய ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்கா, அவ்வளோ நாள் அவள் பின்னாடி தெரிஞ்சிருக்கேன். மச்சான் லவ் யூ சொல்கிற வேண்டியதானடா? இல்லைடா சொல்லலை, அது சொல்கிறேன் இப்போ இல்லை போட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே போயிடுவான். ஸோ நீங்கள் கிளாஸ் ரூம் உட்காந்துட்டு ஜங்குக் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருப்பீங்க. பாட்டு கேட்குது பற்றி அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நீ உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காரா. ஹாய் ஹாய் உங்கள் பேர்? என்னோடய பேர் வயன். என் பேர் டீனா. ஹாய் டீனா. அப்புறம் ஜங்குக் அண்ணா கிட்டலாம் மாட்டிக்கல காலையிலேயே? ஏன் ஜங்குக் இல்லையே? ஏன் ஜங்குக் ஏதாவது? நீ வேற இந்த ஸ்கூல்லேயே அவன் தான் பெரிய மோசமானவன், அவன்கிட்ட மாட்டிக்கல. ஜாக்சன்னா கூட அழுதா விட்டுருவான், இந்த ஜங்குக் மட்டும் விடவே மாட்டான். என்ன என்ன சொல்கிற புரியல? ஜங்குக்கா? இல்லையே அப்போல்லாம் இல்லையே, எனக்கு எதுவும் தெரியல. போ இன்னொரு டைம் மாட்டாமல் இரு சரியா? சரி டீனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக் கேங்கா உங்கள் கிளாஸ் ரூம் தான் வரான். ஸ்போர்ட்ஸ் டே வர்றதுனால நேம் லிஸ்ட் கொடுக்குறவங்க கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக நிறைய பேர் நேம் லிஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பஞ்சு மிட்டாய் வரலையா நீ? எதுலேயும் சேர்ந்துக்க மாட்டியா? பிடிக்காதா? இல்லை ஜங்குக் பிடிக்காது, அது வேண்டாம். சரி ஓகே அப்புறம் எல்லாம் முடிச்சில. நீ எதுக்கு வர? உட்கார். ஜங்குக்கே உனக்கு எது இதெல்லாம்? நீ வா, நீ எழுந்துரு. நீ உட்கார், நீ எழுந்துரு. அண்ணா எனக்கு எழுந்துரு, நீ உட்கார்டா. நீ எழுந்துருடி. நீ உட்கார். என்ன பண்ணுற? உனக்கு என்ன தெரியும் ஸ்போர்ட்ஸ் பற்றி? அதான் தெரியாதுன்ட்டால. உட்கார். யார் ஃபிட்டு எது கரெக்டாக தான் எங்களுக்கு தான் தெரியும்ல, பார்த்துக்கலாம். ஓகே எல்லாம் இன்றைக்கி கிரவுண்டில் 5 o'clock கஷ்டமெல்லாம் அவங்க, புரியுதா? புரியுது சீனியர். பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்கள் என்ன டீனா இப்படி நடந்துக்கிறான்? இதை விட மோசமாக நடந்துப்பான். இங்கே தானே இருக்க போகிற, நீயே பாரு. ஜங்குக் அப்படி இல்லை தெரியுமா? யார் சொன்னா? ஜங்குக் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க பையன்தான், சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அப்படிலாம் இங்கே பாரு, மேபி உன்கிட்ட ஸ்மூத்தாக நடந்துக்கிறானோ என்னமோ தெரியல, ஆனால் அவன் இப்படிலாம் கிடையாது, அவன் அப்படிப்பட்டவனே கிடையாது. சரி சரி நீயே கோவப்படுற? நான் கூட நிறைய டைம் மாட்டியிருக்கேன், ஆனால் தங்கச்சி அண்ணா விட்டுருங்க, நான் உங்கள் தங்கச்சியாக நினச்சி அப்படின்னு அழுவேண்ணா, அதனால் விட்டுருவார். நீயும் மாட்டினா சொல்லிவிடு இந்த டைலாக் சரியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஆகிடுது. அப்போ கரெக்டாக நீங்கள் ஜங்குக் க்ராஸ் பண்ணி தான் போகிறீங்க. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு இரு. ஜங்குக் போயிடுவியா பார்த்து? இல்லை நான் வந்து உன்னை விட்டுட்டு போட்டா? இல்லை நானே போய்க்கிறேன். சரிடி பார்த்து போ சரியா? புரியுதா? புரியுது. ஜங்குக் என்னடி? ஒன்றும் இல்லை போகிறேன்.
அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் இங்கே எல்லா பசங்களையும் கூப்பிட்டுட்டு ப்ராக்டிஸ் அப்படி இப்படி கொடுத்துட்ருப்பான். ஸோ அப்படி தான் டேஸ்ட் போயிருக்கோம். ஜங்குக் உங்களை ரொம்பவே சேவ் பண்ணியிருப்பான் நிறைய விஷயத்தில். எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி வர்றது, ஒருத்தர் கூட உங்களை திட்ட விடாமல் பார்த்துக்கிறது. ஸோ அப்படி தான் இருப்பான். ஸோ நீங்கள் இன்றைக்கி நார்மலாக அப்படி போகிறீங்க, இப்போ ஒரு பையன் தெரியாமல் உங்களை இடிச்சிருப்பான். சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன். என்ன தெரியாமல் அடிச்சிட்ட? கண்ணு எங்கே இருக்கு? எங்கடி இருக்கு உனக்கு? என்னடா அண்ணா அது அதான் அண்ணா அது இல்லைண்ணா அது இல்லை என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் பின்னாடி வந்துட்டுருக்கும் போதே நீ ஆனால் உங்களை சத்தியமாக பார்க்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறான் போட்டு. நீங்கள் ஜங்குக்கை மடக்குறீங்க. ஜங்குக் கேளு ஜங்குக் ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன் மேலே தப்பு இருக்குது, நான் தான் பார்க்கல. ஏன்? சரி விடு, இது டென்ஷனில் இருந்தான் அதனால் கத்திட்டான். ஏய் எனக்கு எதுவும் தெரியாது, மூட்டு கிளம்புடி. ஜங்குக் மூட்டு கிளம்புன்னு. டேய் தூக்கிட்டு போங்கடா. ஜங்குக்கு என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, எல்லாரும் உன்னை பற்றி எதோ சொல்கிறாங்க, என்னால் இங்கே பாரு நான் எதுவுமே நம்பலை. எதுவும் நம்பலை, ரொம்ப சந்தோஷம் போ. ஜங்குக் என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ ஓவராக ரியாக்ட் நீ தாண்டி ஓவராக ஓ அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டுருக்க எதுக்கு? போ, உனக்கு இச்சான்ல அதுக்கு தான் போ. நானே நீ எதுவும் சொல்ல மாட்டேன் நான் பார்த்து. ஜங்குக்கு எதுவும் வேணாம் தானே. எதுவும் தெரியாதுன்றால மூட்டிராண்டி. எதுக்கு என் உயிரை எடுத்துட்ருக்க? ஒரு தடவை சொன்னால் புரியாதா? புரியுது, ஆனால் அவன் எந்த தப்பு பாரு, தப்பு பண்ணலையா? வாயாருவணுண்டி. இது வரைக்கும் யாரோ இதெல்லாம் நான் பேசினதே கிடையாது. ஜங்குக் என்ன சொல்கிற? அப்போ நேற்று என் கிளாஸில் ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தது, அது காரணம் உங்கள் கேங் தானா? ஆக்சுவலாக அவள் சொன்னான் ஜங்குக் கூடன்னு. என்ன பண்ணனா? எதுவும் பண்ணலையே நான்லாம். என்ன பண்ண? எதுவும் பண்ணல, பசங்க பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஒன்றும் பண்ணல, சும்மா வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். என்ன பேசு ஜங்குக்? எனக்கு புரியலை நீ பேசுகிறதே. உனக்கு பாவமா இல்லையா? என்ன பாவமாவா? எது புரியல? என்ன சொல்கிற? போ கிளாஸுக்கு போ. நான் அடித்ததை வேற பார்த்தனால நீ இப்படி பேசுவ. ஓ அப்படின்னா வீட்டுக்கு போறியா? என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? விடு கையை, எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம் போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, ஒன்றுமே புரியல. ஜங்குக் இது மாதிரி பண்ணுறாள் அப்படி இப்படின்னு எது யோசிச்சுருக்கீங்க. ஸோ எதுக்கு நான் எதோ யோசிச்சுருக்கேன். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் நீங்கள் ஜங்குக்கை பார்க்கலான்னே சொல்லிட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸோ ஜங்குக் கூட எனக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஜங்குக் ஒரு பையனை பிடிச்சி செம்ம அடி அடிச்சிட்ருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன்? இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இவன் தானா அப்படி சொல்லிட்டு அங்கேயும் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அண்ணா எதுவுமே தெரியாதுண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா வேண்டாண்ணா. என்னடா வேணாம்? என்ன வேணாம்? ஜாலியாக இருக்கும்ல. ஒரே ஒரு டைம் ஜாலியாக ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடி ஜாலியாக இருக்கும். அண்ணா நான் அதுக்கு மாதிரி பையன்லாம் இல்லைண்ணா. இல்லைடா, நீ இல்லை தான் சொல்கிறேன். இல்லை தான். ஏன் ஆட மாட்டியா? ஏண்டா அதெல்லாம் டே ஏறணும், அது மாதிரி ஆடணும்ல. பசங்களாம் வேறு ஏறானுங்க. எப்பயுமே பொண்ணுங்களே விட்டு ஆட வச்சு போர் வச்சிருச்சான் அவனுங்களுக்கு. புதுசாக ஒரு ஃபன்னு வேணுமா? பையன் எப்படி சிலுக்கு மாதிரி ஆடுவானான்னு என்னை கேட்குறானுங்க, ஆசைப்பட்றானுங்களே. ஆடணும்ண்ணா. எங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஆடு போ. அண்ணா இல்லைண்ணா ப்ளீஸ் அண்ணா உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ். தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, ஒரு டைம் சொன்னால் புரியாதா? டேய் மச்சான் போட்டு அப்படித்தான்டா. நான் வலிக்குதுண்ணா, செய்கிறேண்ணா. தட்ஸ் குட். ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாம்ல. இவ்வளோ அடி இவ்வளோ ரத்தம்லாம் தேவையாடா தம்பி? தேவையா அவனுக்கு? அண்ணா அசிங்கமாக இருக்கும், நான் வேண்டாண்ணா.
அண்ணா இங்கே பொண்ணை லவ் பண்ணுறேண்ணா, அவ்வளோ லவ் பண்ணுறேண்ணா, அது அசிங்கமாக இருக்கும்ண்ணா, ப்ளீஸ் அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா. லவ் பண்ணுறியா? சரி சரி அந்த பொண்ணு கூப்பிடு, அந்த பொண்ணு முன்னாடி அட வைக்கலாம். என்ன சொல்கிறேன்? அண்ணா அண்ணா இல்லைண்ணா வேண்டாண்ணா. டேய் நீ தாண்டா எடுத்து கொடுத்த அந்த பொண்ணு முன்னாடி ஆனா எப்படி இருக்கும்னு, அதுதான் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். என்னடா எல்லாத்துக்கும் அப்படியே கோச்சிக்கிற? எல்லாத்துக்கும் கோச்சிக்கிற என்ன? டேய் நான் கூட நினச்சேன்டா நீ அது மாதிரி இருப்பேன்னு, லவ்லாம் பண்ணுற. நான் அது மாதிரி பையன்லாம் இல்லைண்ணா. சரி சார் விடு விடு, அது மாதிரி பையன் இல்லை தான், இப்போ இதுக்கு நான் சொன்னேன். சும்மா ஆடு நல்லாயிருக்கும். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அண்ணா உங்கள் தம்பியா? ஏய் என் தம்பிலாம் ஒன்றும் தேவையில்ல. புரியுதா? தோ நீ டேய் உன் தக்குதி என்னடா? ஆக்சுவலாக என் ஃபேமிலியோட டேர்ன் ஓவர் என்னன்னு தெரியுமா? நீ ஸ்காலர்ஷிப்பில் வந்த நீ எனக்கு தம்பியா? தம்பியா? அண்ணா வலிக்குதுண்ணா, அண்ணா தெரியாமல் சொல்லிட்டேண்ணா. அண்ணா உங்ககிட்ட இருந்து மாசி அதுக்காக சொன்னேண்ணா. என்கிட்டேருந்து மர்சி கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்? சொன்னதை செய்யணும். செய்வல? எங்க செய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனோடது எல்லாமே கழட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறான். ஸோ கரெக்டாக நீங்கள் ஜங்குக் ஸ்டாப் இட், என்ன பண்ணிகிட்ருக்க? நீ இங்கே என்ன வேலை? போ எல்லோரும் இருக்காங்க, போ தனியாக பேசிக்கலாம், போ எல்லோரும் இருக்காங்க, போ போடி. எல்லோரும் இருக்காங்களா? எல்லோரும் இருக்கிற இடத்துல தான் இந்த பையனை, இங்கே வா இங்கே வாடா அப்படி சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி இப்படி இழுக்கிறீங்க. ஸோ ஜங்குக் எங்கே அவனை இழுக்கிற? எங்கடி இழுக்கிற? ஜங்குக் என்கிட்டலாம் வாய்ஸை ரைஸ் பண்ணிகிட்ருக்காத, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டிவான்னு சொல்கிறேன்டா. அக்கா வேணக்கா, அண்ணக்கிட்ட நீங்களாச்சும் சொல்லுங்கக்கா, எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் அண்ணாவை லவ் பண்ணுறீங்கன்னு, ப்ளீஸ்க்கா அப்படி சொல்லிட்டு அந்த பையன் உங்கள் முன்னாடி நீல்டோன் போடுறான். நீங்கள் டக்குன்னு டேடி தம்பி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் பேசுகிறேன், நீ அமைதியாரு. நீ அமைதியாருன்னு சொல்கிறேன்ல, அழுக்காத, தைரியமாரு. அவன் சொன்னால் நீ செய்வியா? அவன் அடித்தா வாங்குவியா? மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு தெரியாதாடா? தாவலாமல் சீனை போட்டுட்ருக்காதடி. வாங்க நான் உன்னை வேறு மாதிரி பார்க்குறேன், வேறு மாதிரி ஆகிடுவேன். நீ போடி போ. என்ன ஜங்குக் பயம்படுத்துறியா? இதெல்லாம் தப்பு இல்லை. சின்ன பையன், அவன்கிட்ட போய் ஏதோ பண்ண சொல்கிற, தேவையில்லாமல் அவன் ஷர்ட்டை வேற பிடிக்கிற, அசிங்கமா இல்லை? தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. தேவையில்லாமல் நீ இதில் இன்வால்வ் ஆகிற, அப்புறம் தேவையில்லாமல் நீ எங்கேயோ போயிடுவடி. மனுஷன் எங்கேயோ இருக்க வேணாம், அப்புறம் கீழே தூக்கி வச்சு நினச்சிக்கோயா நசுக்கிடுவானுங்க எல்லாரும் சேர்ந்து. புரியுதா இல்லையா? முட்டு கிளம்புன ஜங்குக் இவ்வளோ கேவலமாக பண்ணிவிட்டு திருப்பி நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டுருக்கா? ஆமாடி ஜாலியாக இருக்குது பண்ணுறோம். என்ன இப்போது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை எதாவது பண்ணாங்களா? உன்னை யாராச்சும் பண்ண விட்டாங்களா? தேவையில்லாமல் 3வது மனுஷத்துலலாம் மூக்கு நுழைச்சிட்ருக்காத. நீ என் பஞ்சு மிட்டாயில் போடி போ. ஈவினிங்கா நான் உனக்கு மோமோஸ் வாங்கி தரேன், போடி அடி. இன்னதான் போ. பார்க்காதடி, என்ன பார்த்துட்டு? என்ன பாரு? மச்சான் ஆயிரம் தான் இருந்தாலும் அது இருடா கெத்து காட்டுறலாமே. நடி என்ன பண்ண போகிற? வா போகலாம், வாடா போகலாம். அக்கா வேணக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா வேணக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா, பெர்மிஷன் கொடுத்தா போகலாம். என்ன பெர்மிஷன்? அவன் யார் உனக்கு பெர்மிஷன் தர? வா ஃபஸ்ட்டு இப்படி கெஞ்சதை ஸ்டாப் பண்ணுடா, வா. என்ன போயிடுவானா அவன்? போயிடுவானாடி? போயிடுவியாடா? சொல்லு. அண்ணா இல்லைண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா. ஜங்குக் அசிங்கமா இல்லையா? இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்க, அதில் வேறு உனக்கு பெருமை வேறையா? தேவலாமா வாய். சரி போடி. போக தான் போகிறேன், வாடா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ ஜங்குக் சடனாக அவன் கையை பிடிச்சி இழுத்து, இவ்வளோ தான் உனக்கு, இதோடு விட்டுரு, உனக்கு நல்லது. தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகிட்டுருக்காத, அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி ஆகிடுவேண்டி. லாஸ்ட் வார்னிங், புரியுதா இல்லையா?
தலை ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டை அப்படி புஷ் பண்ணி விடுறீங்க. அவன் அப்படியே நிற்கிறான். வா அப்படி சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. மச்சான் எல்லோரும் பார்த்துட்டானுங்களே. டேய் வெட்ரா, என்ன இருந்தாலும் அது ஆள். யார் சொன்ன ஆளுன்னு? லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. ஜஸ்ட்டு சைட்டு ஃபிகரு அவ்வளோதானே சொல்லியிருக்கேன். நாளைக்கு பாப்பா அவள் சுச்சுவேஷன் என்னென்னு நாள்லேருந்து தெரியும் அவளுக்கு. டேய் மச்சான் என்ன வரல டேய் சொன்னதான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம கோவமாக பைக் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அவ்வளோ சவுண்ட் போட்டு தான் ஓட்டியிருப்பான் ரோட்டில். நீங்களே கொஞ்ச நேரத்தில் பயந்துருப்பீங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு. ஸோ அப்படியே தான் நீங்கள் மார்னிங் மறுநாள் காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க. வந்தோடனே ஜங்குக்கு யாரெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறானோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் போய் பேசுகிறீங்க. நீங்கள்லாம் சைன் போட்டால் தான் நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்படி அமைதியாக இருப்பீங்களா? அக்கா வேண்டாக்கா. என்ன நீ அக்கா வேணக்கா, ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சா வேணக்கா. என்ன தெரிய போகுது? தெரிஞ்சாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணும். அது கூட தெரியாதா அவனுக்கு? அக்கா அது இல்லைக்கா, இங்கே பாரு பொண்ணாக இருந்துட்டு தைரியமாக இருக்கணும். இப்படி மாதிரி வீக்காக இருப்பியா? அக்கா அது சைன் போடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு 30+ சைன் வாங்கியிருப்பீங்க. ஸோ கரெக்டாக கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ மேனேஜ்மெண்ட் ரூம் தான் போகிறீங்க. ஸோ அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஜங்குக்கோட கேங்கும் மேனேஜ்மெண்ட் ரூமில் வராங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு நார்மலாக அவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நான் உன்னை ஃபியராக பார்த்தேன்டி. பஞ்சு மிட்டாய் தெரியுமா நீ? முட்டு மூஞ்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டேடி. தேவையா அவனுக்கு இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோ சான்ஸ். தெரியாமல் எதுக்கடி உனக்கு இந்த வேலை? ஷோ அத்தனை பேரை முன்னாடி அசிங்கப்படுத்திட்ட. அத்தனை பேர் முன்னாடி நீ பண்ணது தப்புன்னு நீ என்கிட்ட கெஞ்சணும்ல. நான் எதுக்கு கெஞ்ச போகிறேன் உன்கிட்ட? ஸோ செல்லம், எனக்கு இப்போ வரையும் ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்குடி, சீரியஸாக. ஆனால் எனக்கு உன்னோட இன்னொரு சைடும் பார்க்கணும் மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எப்படி இவ கெஞ்சுவா, எப்படி அழுவா, ரொம்ப 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 ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் யாருக்கும் இல்லை வேலை தெரியுமா? இப்போ விடடி, இப்போ விட செம்ம ஃபிகர் தான் நீ. ஜங்குக் தேவலாமல் ஏதோ பேசி என் மைண்டை மாற்றாத. அப்படியா? மைண்டை மாற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன் சார் சார் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இவ்வளோ உட்காந்துருக்கேன். இவங்க என்ன இவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்காங்க? இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டிங்களா? பேசிட்டோம்மா, பேசிட்டோம். ஓகே சார், சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க. எதுக்கு அமைதியாகவே இருக்கீங்க? அம்மா அது இல்லை, இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்க முடியாதுமா. எல்லாமே பெரிய எடுத்த பசங்க. தேவலாமல் உன் லைஃப்பை நீ மாற்றிக்காத. ஐ மீன் வேஸ்ட் பண்ணாத. அவங்க சொல்கிற மாதிரி நீ கேட்டு நடந்துக்கோ. என்ன பொடி, நீயே ஒரு லெட்டர் எழுதி கொடு. நான் தான் தெரியாமல் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இல்லைனா இது மேலே மேலே போச்சுன்னா அப்படிலாம் பிரச்சனையாயிடுமா? ஹோ இந்த அளவுக்கா? அதான் இவ்வளோ தைரியமாக நின்றுருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஜங்குக்கு அவ்வளோ கொடுக்காதீங்க, சும்மா லைட்டாக ஒரு 1 month மட்டும் அப்படின்னு. பட் இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கும் போதோ எனக்கும் மீடியாவில் தெரிஞ்ச நிறைய பர்சன் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி மூவ் பண்ண சொல்கிறேன். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் ஸ்கூலோட நேம். எப்படியோ போமா, உனக்கு 1 week தான் டைம் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அந்த சார் எழுந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து வெளியே வரீங்க. ஸோ ஓகே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதுக்காக இப்போ கரெக்டாக ஜங்குக் அப்படியே உங்கள் பின்னாடி தலைவடி பிடிக்கிறான். ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க? கையெடு. ஏய் என்னடி? எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாரு, வாங்கு வேணாமா தப்புன்னு ஓவரா பண்ணுற. என்னடி? தப்பு இல்லை, போ லெட்டர் எழுதி கொடு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். போ. நான் ஏன் கொடுக்கணும்? நீ சொல்கிறல அதுக்கு கேட்கணும். நான் என்ன லூஸா? அப்படியா? கேட்க மாட்டியா? சரி ஓகே, கேட்க வச்சுட்டா போகுது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறான். ஜங்குக் கை விடு. ஜங்குக் ஜங்குக் கையை விடு. ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ண போகிற? என்ன பண்ணலாம் சொல்லு? பண்ணுறேன். ஜங்குக்
அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கதவு ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே கதவை சாத்திட்டு அகைன் உங்களை தள்ளி விடுறான். ஜங்குக் என்ன பண்ண போகிற? ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? என்னடி? நானும் வேணாம், என் பஞ்சு மிட்டாய்டி, மைனாடி முட்டை மூஞ்சு, என் முத்த பொண்ணுல எப்படிலாம் கொஞ்சம் நான் ஒன்று போடி போடின்னு பெரிய பெரிய தியாகியாட்டம் ஓடுற. என்ன அப்படியே எல்லாமே கிழிச்சிருவியா செஞ்சு நீ? சொல்லுடி. ஜங்குக் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம், வெளியே விடு. வெளியே விட்டு அப்படியே ஒரு 40 பேர்கிட்ட சைன் வாங்கிட்டு இருப்ப கிரிஞ்ச் தானம்மா. அதுக்கு தான் நான் வெளியே விட்டு சொல்லிட்டுருக்கேன். உன்னை தாண்டி. ஜங்குக் வேணாம் ஜங்குக், இங்கே பாரு, நீ பார்க்குற விதமே சரியில்லை. ஜங்குக் வேணாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ், ஏன் தான் உன்னை பிடிக்க வச்சதுன்னு நினைக்க வச்சிடாத ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக் என்னடி வாய்ஸ் ரொம்ப வீக் ஆகுது? இதுதான் வீக்னஸேவா? சச்சா தெரியாமல் போயிடுச்சு. ஐயோ ஆமாம்ல, எல்லா பொண்ணும் இதான் வீக்னஸ்ல. அப்படிலாம் இல்லையா? இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்கள் கிட்ட வந்துகிட்டே இருக்கான். ஸோ அவனோட ஷர்ட்டை அவுக்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்குக், ப்ளீஸ் ஏன் தான் இவனை பிடிச்சதுன்னு நினைக்க வச்சிடாத ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்குக், உண்மையாக ஜங்குக், நீ எவ்வளோ என் பின்னாடி வரும்போது எனக்கு ரொம்ப ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்காது மூமெண்ட். ஆனால் நீங்கள் பேசினது எல்லாமே உனக்கு ஞாபகம் வருது. ஏய் நடி ஓரா பேசிட்டு இருந்த, இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? ஜங்குக் வெளியே எல்லோரும் இருக்காங்க, ப்ளீஸ் இது பண்ணிடாத. வேணாம் ஜங்குக். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், வேணாம் ஜங்குக். ஜங்குக் வலிக்குது ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். வலிக்குதா? எவ்வளோ டைம் சொல்கிறேன், கேட்க மாட்டியா? கேட்குறியா? இவ்வளோ தானா? எதுவுமே பண்ணலையே. சரி ஆஃபீஸ் வாங்கிறியா? இவ்வளோ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஏமா தப்பு இருக்குது, நான் தான் ஜங்குக்கு தேவை பள்ளி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்றியா? கொடுத்துரு ப்ளீஸ், விட்டு எதுவும் பண்ணிடாத. அண்ணா ஏண்டி பிடிக்கும்னு சொல்கிற, எதுவும் பண்ண விட மாட்டேற? பிடிச்சது இப்போ பயமாக இருக்குது, நீ மட்டும் லைஃப்பில் வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான். அப்படியா? இன்னும் ரொம்ப தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தோணலையாடி? இவ்வளோ திமிரா அகெயின் என் லைஃப்பில் வந்துடாத அப்படி இப்படின்னு பேசுகிற மாதிரிலாம் இல்லை இல்லை ஜங்குக், உண்மையாக அதை பண்ணுற ஜங்குக், உண்மையாக ஏதாச்சும் பண்ணுறேன் ஜங்குக். ஜங்குக் ஜங்குக் வேண்டாம் ஜங்குக், நான் தான் நீ சொல்கிற மாதிரி கேட்குறேன்ல, விட்டு ஜங்குக். ஏண்டி புரியும்லாம் சொல்கிற? அதான் சொன்னல, இப்போ எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, நீ மட்டும் லைஃப்பில் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புரியலையா? ஓ அந்த அளவுக்கா? அப்போ ஏதாச்சும் பண்ணணும்ல, அப்போ தானே ஜாலியாக இருக்கும். பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் பெர்மிஷன் எல்லாமே, ஸோ எல்லாமே நடந்துடுது. நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க, லிட்ரலி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஆற பிடிச்சிட்டு தேவையில்லாமல் ஓவராக பண்ணால் இதான் நடக்கும், புரியுதுல்ல? இன்னும் நிறைய இருக்குது, நீ ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரியுதாடி? எதுக்கு அப்படி பண்ணுறேன்? ஏன் பண்ணனா? நீ என்ன பண்ணடி? நீ என்ன பண்ண? என்ன சொல்ற, புரியல? வலிக்குது ஜங்கு, அதனால தான் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண சொன்னேன். நீ தான் தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்த. ஓடினா பிடிச்சி தள்ளி தான் போட முடியும். கம்முன்னு இருக்கியா நீ? அங்கண்ணா கம்முன்னு காட்டினியா? ஓவராக துள்ளிகிட்டே இருக்க, அதனால தான் லீவுதுண்ணா நான் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம்
அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இப்போ தான் வெளியே வரீங்க, அவ்வளோ பெயின் உங்களுக்குள்ள. ஜங்குக்கா அப்படிலாம் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு அட் சேம் டைம் வெளியே வந்தோன்னையும் ஜங்குக் அகைன் உங்களை அப்படியே கிரவுண்டுக்கு இழுத்துட்டு போகிறான். ஜங்குக் 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 என்ன ஜங்குக் ஜங்குக் லட்டில் தான் போகிறேன் ஜங்குக். இத்தனை பேர் முன்னாடி தானடி ஏதோ ஹீரோ ஆட்டம் கூப்பிட்டு போனேன் அவனை. சொல்லு, தப்புன்னு சொல்லு. இத்தனை பேர் முன்னாடி தப்புன்னு சொல்லுடி, சொல்லு. நீ பண்ணது தப்பு தானே ஜங்குக், அதனால தப்பு இல்லை கரெக்ட் கரெக்ட் ஜங்குக். கை கை வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், கை முறுக்காது, வேணாம், வலிக்குது ஜங்குக், ஜங்குக் வலிக்குது. ஓ வலிக்குது, வலிக்குது, சொல்லு, வாய் தோற எதுக்கு அமைதியாக இருக்க, வாய் தோறடி. ஓகே ஓகே ஜங்குக், சாரி ஜங்குக், தேவையில்லாமல் பிரச்சனையில் வந்துட்டேன், மன்னிச்சிடேன், நம்ம பண்ணிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக சைன் போட்ட அந்த 30 பேரும் ஜங்குக் அப்படியே இழுத்து வந்து கிரவுண்டில் நீல்டவுன் போட வைக்கிறான். ஜங்குக் வேணாம், அவங்க விட்டுரு, அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, நான் தான் அவங்கக்கிட்ட ரொம்ப ப்ளீஸ் ஜங்குக் வேணாவா. இந்த 30 பேரோட கதை என்ன தெரியுமா? உன்னால் இந்த 30 பேர் இதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் படிக்க போகிறதில்ல, அவங்க ஸ்காலர்ஷிப் முடிஞ்சிடுச்சு, இப்போ போக போகிறாங்க. அப்போ அவங்களாம் அவ்வளோ கெஞ்சுறாங்க ஜங்குக்கிட்ட, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, லைஃப் அண்ணா, வேறு எந்த பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்கண்ணா, ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒருத்தராக கெஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கை காலெலாம் நடுங்குது ஜங்குக்கு இந்த வேர்ஷனில் பார்க்க. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்களும் முட்டி போட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. நான் தான் ஜங்குக், ப்ளீஸ், எல்லோரும் மிடில் கிளாஸ், எல்லாருக்கும் நிறைய ட்ரீம் இருக்குது, ப்ளீஸ் ஜங்குக். அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய ட்ரீம்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க, ப்ளீஸ் அந்த ட்ரீமெல்லாம் ஸ்பாயில் பண்ண வேண்டாம், ப்ளீஸ் ஜங்குக். அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தாங்கண்ணா, இதுக்கப்புறம் இப்படி பண்ண அண்ணா, நாங்கள் வேணாம் தானே சொன்னோம், அவங்க தானே ஜங்குக் நான் சொன்னால் கேட்பேன்னு சொன்னாங்கண்ணா, அதனால தானே பண்ணோம். அண்ணா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுனால தான் நான் தைரியத்தில் சைன் போட்டோம், எங்களுக்கு தெரியாதுண்ணா. எப்படி எப்படி சொன்னால் கைது போட்டுருவியா? இப்படி பிடிங்கியாடி நீ, பிடிங்கியா? அண்ணா இல்லைண்ணா, சாரிண்ணா, நான் ஃப்யூச்சரே போயிடுவேண்ணா, ஆனால் எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே தாண்ணா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேண்ணா. இன்னைக்கு யார் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுங்கண்ணா, நான் போகிறேண்ணா, ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சினோனையும் உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்றுருக்கும். ஜங்குக் இப்படிலாம் போக சொல்லுவியா? சொல்லு ஜங்குக், இப்படிலாம் வா, நீ இப்படிலாம் பண்ணுறாளா? ஜங்குக் சரி, அந்த பொண்ணுக்கு பதில் நான் போகிறேன், ப்ளீஸ் எல்லோரும் மன்னிச்சிடு. என்ன சொன்ன, நீ போறியா? வஞ்சிமட்டாய், நீ என்ன மட்டும்தாண்டி, உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனால் இவங்களெல்லாம் கொடுத்துருவேன், பிரச்சனையே இல்லை. அப்போ இவங்க கூடயும் பொசசிவா? இவங்க கூடலாம் போக மாட்டேன், உங்க கூட தான் இருந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம், செம்ம சூப்பராக இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். பின்னாடி ஃபாலோ பண்ணியிருந்தா கூட இது இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்காது, நீ ஏதோ வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ வேலை பார்த்தேன், என்ன தான் கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் இந்த 30 பேருக்கு மேலே இந்த ஸ்கூலில் இடம் கிடையாது, கிளம்புறீங்களா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே எழுந்து எல்லோரும் அப்படி தள்ளுறான். அவங்களாம் இன்னும் கெஞ்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கோட காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கீங்க. ஜங்குக் இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், ப்ளீஸ் ஜங்குக், என்ன சொன்னாலும் கேட்பேன் ஜங்குக். அவங்கெல்லாம் பாவம், என்னால் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்காது, நான் செத்துருவேன் ஜங்குக், ப்ளீஸ் நீ சொல்கிறது மட்டும்தான் கேட்பேன், நம்பு. அப்படியா? சரி, இவங்களுக்கெல்லாம் இருக்குது, கிளம்பு. ஜங்குக் தேங்க்யூ ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சரி போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களை ஸ்கூல் டெரஸ் கூப்பிட்டு போகிறான் மேலே. ஸோ நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க டெரஸில் தான். என்னடி என்ன பார்த்துட்ருக்க? இல்லை ஜங்குக்,
ஒன்றும் இல்லை அப்படியே சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்க கிட்ட வந்தோம் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. ஜங்குக் ஜங்குக் ஏன்டி பின்னாடி பின்னாடி போய்ட்டுருக்க? பயமாக இருக்க என்னை பார்த்தா? எவ்வளோ அழகான ஃபிகர் நீ, உன்னையே பயம்லாம் படுத்தி. ஐயோ ரொம்ப பயந்துட்டியா என்ன? சொல்றி ரொம்ப பயந்துட்டியா? ஆமாம் ஆமாம். ஜங்குக் 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 வேணாம், ஜங்குக் வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இன்னும் வரையும் போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் அப்பா சிரிச்சிட்டு என்ன இதுக்கப்புறம் மேலே ஏறி கீழே குச்சிட போறியா? குச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலே ஏற போகிறீங்க. ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சிருது. லூஸ் ஆடி நீ அப்படியே செத்துருவியா? பைத்தியக்காரடி நீ. சி வா மேலே கொஞ்ச நேரம் காற்று வாங்கலான்னு கூப்பிட்டு வந்தா ஓரா பண்ணுற வா அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்படி தான் டேஸ் போயிருக்கோம். ஜங்குக்கு உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பான். பிகாஸ் அவனை எதிர்த்து இந்த ஒரு வேலை பண்ணது ஒரே ஒரு ரீசனுக்காக. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க நார்மலாக. ஜங்குக்கிட்ட வந்து மெசேஜ் வருது வெளியே வான்னு. இங்கே டக்குன்னு வெளியே வந்து நிற்கிறீங்க. என்னடி மெசேஜ் பண்ணணுன்னு வெளியே வர? ஜங்குக்கு வரணும் இல்லை? சரி ஃபஸ்ட்டு உன்னை பார்த்த விதம் எல்லாம் வேற வந்தது. இப்போது டோட்டலாக வேறையாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு 1 இயரில் ஸ்கூல் முடிய போகுது. அதுக்கப்புறம் போர் அடிக்கும். காலேஜ் என் கூட ஜாயின் பண்ணிக்கோண்ணே, புரியுதா? ஓகே ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே பேசிகிட்டே உங்களை வெளியே கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் கடையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நின்று சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்களை பார்த்து என்ன ஒரு மாதிரி 20 வயசு எதாவது மறைக்கிறியா என்கிட்டேருந்து? இல்லை ஜங்குக் மறைக்கல ஜங்குக். இல்லையே ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரியே இடிக்குதே. உங்கள் அப்பா வேற ஏதோ திங்ஸ்லாம் எடுத்து மாற்றணும், அதுக்காக வண்டி வேணும். என்ன வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்களா? ஷிஃப்ட் பண்ணிட்டா உன்னை விட்டுருவேண்ணா? விட்டுற ஃபிகராடி நீ சொல்லு. விட்டுருவேண்ணா? இல்லை இல்லை ஜங்குக் ஷிஃப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை ஜங்குக் அப்படியா? இல்லை 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 உண்மையா இல்லை நம்ப. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்களை இழுக்கலாம். ஸோ நீங்கள் ஜங்குக் மேலேயே மோதி அப்படியே நின்றுருக்கீங்க. என்ன தள்ளியே போல்? இல்லை உங்களுக்கு பிடிக்காதுல, கோவம் வரும்ல, அதனால தான் ஜங்குக். சரி 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 ஓகே 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 ஜங்குக் ரோட் ஜங்குக் ஓகே சரி வீட்டுக்கு போய் பேர் எடுத்து வந்து விடட்டா? இல்லை போயிடுவேன் உட்கார வண்டியில். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை இறக்கி விட்டுருப்பான். ஸோ நீங்கள் வீட்டில் போயிட்டு அப்பா அந்த அங்கிள் தான் என்ன ஸ்காலர்ஷிப் வந்து படிக்க வைக்கிறான்றார்ல, நம்ம எல்லாம் போயிடலாம்ப்பா நாளைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாமல். வேறு கண்ட்ரி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அங்கே நீயும் அம்மாவும் எப்படியாச்சும் சர்வே பண்ணிக்கலாம். நான் அங்கே படித்து சர்வே ஆகிடுவோம்ப்பா. அம்மா பட் எப்படிம்மா இங்கே அப்பா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்துக்கலாம்ப்பா. நான் தான் சொன்னேன்ல நடந்ததெல்லாம் என்னால் முடியலப்பா. உன்னாலேயும் எதுவும் பண்ண முடியல. மிரட்டுறாங்க, பயமாக இருக்குப்பா. இது மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? தைரியமாக இருந்தானே சொல்லி கொடுத்த. எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி சரி எல்லாம் பார்த்தாச்சுல, முடிச்சிடலாண்ணே. அப்படி சொல்லிட்டு இப்போதான் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்குது. ஸோ மார்னிங் இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, ஏன்னா நைட்டே நீங்கள் காலி பண்ணிட்டு போகிறீங்கன்னு. ஸோ ஜங்குக்கிட்ட வந்து ஃபோன் வருது. உங்களுக்கா அப்படின்னு நடுங்குது கை கால்லாம். ஜங்குக் என்ன ஸ்கூல் வரலையா? என்னடி வேலை பார்க்குறா? ஏதோ பார்க்குறா. ஏய் கிளம்புவா. ஜங்குக் அது ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக். என்னடி ஓ பத்தலையா? சரி நான் பார்த்து பண்ணிக்கிறேன். ஜங்குக் அது இல்லை, வயிறு வலிச்சது, அதனால தான். வயிறு வலிச்சதா? ஏன் என்ன சாப்பிட்டேன்? நேற்று என் கூட தான் சாப்பிட்டேன். ஏன் எனக்குலாம் வலி இல்லையா? உனக்கு மட்டும் எப்படி வலிக்கும்? ஜங்குக் அது நான் எப்படி சொல்கிறது, பீரியட்ஸ் ஜங்குக். அது அப்படியா?
ஓகேவா இப்போது? ஓகே ஓகே ஜங்கு. சரி ரெஸ்ட் எடு. நான் வேணா வரட்டா? இல்லை 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 நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு நேரத்தில் வந்துட்டு பைக் வந்து ஆரன் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களும் வெளியே வரீங்க. ஜங்குக் உட்கார். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். ஜங்குக்கு இது நார்மல் தான், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, நம்ம போகலாண்டி, இதுலன்னா இருக்கு வா. ஜங்குக்கு அது சரி ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரவா? அப்படி சொல்லிட்டு உட்காடுறீங்க. ஸோ ஜங்குக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. முன்னாடி சாப்பிடுண்ண. போதும் ஜங்கு போதும். ஏன் உனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும்ல? ஃபஸ்ட்லாம் அவன் பின்னாடி வரும்போது எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் கிட்ட வாங்கி. இப்போ ஏன்டி என்னை பார்த்தாலே பயப்படுற? நான் தானே ஒன்று பண்ணுறேன், வேறு யாராச்சும் பண்ண விட்டுறேனா இல்லை வேறு யாராச்சும் கை ஏதோ தொட விட்டுறேனா? நான் தானே அதுவும் நான் இப்படிலாம் உன்னை ட்ரீட்டே பண்ணியிருக்க மாட்டேன்டி. நீ ஓவராக அத்தனை பேர் முன்னாடி சீன் டைலாக்லாம் விட்டியா, டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் இப்படிலாம். பயப்படாத, ஃப்யூச்சர்லலாம் இப்படி இருக்கவே மாட்டேன், ரொம்ப ஸ்வீட்டாக பொண்டாட்டிக்கு பயந்துட்டு அப்படி ஒன்றா இருக்கட்டா? இல்லை இல்லை ஜங்கு, எப்பயும் நீங்களா இருங்க. அப்படியா? நானாக இருந்தா அதோ இப்போ இருக்க நீ அப்படிதான் இருப்ப நீ, ஓகேவா இருக்கு? அப்போ நீ இப்படி பயந்துட்டே இருப்பியா என்ன? இல்லை ஜங்கு, என்ன பண்ணணும் நீங்கள் சொன்னால் அது மாதிரி. ஐயோ கமாண்டி, ஏன் இது இவ்வளோ ஓவர் ரியாக்ட் மாதிரி இல்லை ஜங்கு? இது வாட்ரு பாட்டில் எடுக்க கை தூக்கணுண்டி. அப்பா அவனை அடிக்காத மாதிரி பண்ணிட்டுருக்க. ஆமாம் எத்தனை முறை அவனை அடிச்சிருக்கேன்? ஏதோ ஒரு 4-5 டைம் அடிச்சிருப்பேன். அது இன்னும் போட்டோம்னா அப்படியே அடித்தான். மற்றபடி உன் கூட அப்படி இப்படின்னு. அப்புறம் இதோ சைன் போட்டாங்க, இந்த 30 பேர் தான் நான் கஷ்டப்படுத்துவேன் அவனை வச்சு. அதாச்சும் உங்கள் கஷ்டமாக இருக்குது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பாவம் அங்கே நைட்டெல்லாம் சரி அப்படியே இதாக ஆரம்பிக்காது. இப்போ வயிறு வலி எப்படி இருக்குது? வயிறு வலியா? பீரியட் சொன்ன? ஆமாம் ஜங்கு, பரவாயில்ல. சரி ஏதாவது வேணுமா உனக்கு? சொல்லு, நான் வேணா வாங்கி தரேன். இல்லை ஏதோ வேணாம். அப்படியா? சரி ஓகே, சரி வா வெளியே போய் விட்டு வந்துடவா? ஓகே ஜங்கு. அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்களை வீட்டில் விட்டுருப்பான். ஸோ கரெக்டாக நீங்களும் போயிட்டு அன்றைக்கி நைட்டு தான் ஜங்கு லாஸ்ட்டாக உங்களை பார்க்குறது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் நைட்டு ஒரு நைட்டாக கிளம்பியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபாரினில் தான் படிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அங்கிள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அங்கிள் வந்து இது மாதிரி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து தான் நீங்கள் இங்கே ஒரு பெரிய கம்பெனியில் ஸ்கேல ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஆகிட்ட பிறகு அவங்கள ஓரளவுக்கு செட்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படியே தான் போயிருக்கோம். ஸோ ஜங்குக்கு அதுக்கப்புறம் உங்களை எல்லா இடத்துலையும் தேடி இருப்பாங்க, எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னு ஜங்குக்கு தெரிய வரும். ஜங்குக்கு செம்ம கோவமாக இருந்தாலும் அட் சேம் டைம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலேஜ் போயிட்ட பிறகு தான் அவனுக்கு எல்லாமே புரியும், நம்ம பணம்லாம் எவ்வளோ கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு. அவன் அப்பப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்புறம் அவன் யார்கிட்ட அப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், அவங்க கிட்டலாம் அவனே போய் வாண்டடாக சாரி சொல்லியிருப்பான். ஸோ சாரி சொல்லலைன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான். இன்னும் ஜங்குக்கு உங்ககிட்ட அப்போவே வந்து சாரி சொல்லணும்னு தோணும். பட் வேணாம், நம்ம அவருக்கு ஆஃபீஸே வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வாங்கியிருப்பான். ஸோ இதான் நடந்திருக்கும். ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் எல்லா ஒர்க்கும் கடகடன்னு பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஜங்குக்கில் அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் அவ்வளோ பயந்துருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ பயந்ததே கிடையாது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. கரெக்டாக ஜங்குக் ஜங்குக் பண்ணிட்டு தான் ஜங்குக் இருக்க. எது? சரி எதாவது சாப்பிட்றியா? ஐஸ்கிரீம்? சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கே போயிருப்பான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இங்கே அப்படியே நடுங்கிட்டு இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு எழுது? ஏன் ஓகேவா? வந்து எம்டிஎல்லாம் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காரு, அது மாதிரி தானே உங்க கூடயே இருக்காரு, நீ எதுக்கு அவரை பார்த்தாலே பயப்படுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான், நான் சாப்பிட போகணும், பசிக்குது, நீ கொஞ்சம் ஒர்க் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிருப்பீங்க.
ஸோ இப்படி தான் டேஸ் போயிருக்கோம். நீங்கள் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணும்போது பார்க்கும்போதெல்லாம் அப்படி பயப்படுவீங்க. ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப அமைதியாக உங்களை ஃப்ரீயாகவே விடுவான். ஸோ இன்றைக்கி நீங்கள் லிஃப்ட்டில் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் அவங்க கூட லிஃப்ட்டில் ஏறுறான். நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கை காலாம் நடுங்குது. சரி ஓகே இப்போ டக்குன்னு போகலான்னு சொல்லிட்டு இப்படி போகிறீங்க. அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுது. அது சாரி ப்ளீஸ். ஹே எதுவும் பண்ணலையேடி. இது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கமே போட்டிருப்பீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இவ்வளோ கஷ்டப்படுறாளா அவன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ டக்குன்னு உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஜங்குக் ஒரு கவுன்சிலிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அது நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். டாக்டர் அது எப்படி? அது நீங்கள் தான் பிளான் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும். ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து நார்மலாக வந்துடுவான். அங்கே இருந்தால் நீங்கள் இன்னும் பயப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டில் போனால் உங்களுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஓகே இந்த வேலை விட்டு நின்றுடலாம், அது மட்டும் தான் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோம் நிறைய செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர்ஸ்லாம் வந்து. நீங்கள் ரொம்ப வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அது ஒன்றும் இல்லை ஜங்க் சார் நார்மலாக நம்ம ஹெல்த்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸை கூப்பிட்டு எல்லோரும் செக் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நீ செக் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ நீங்களும் நார்மலாக செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு செக் பண்ணது ஒரு ஸ்பெஷல் டாக்டர் தான். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே அவங்களே நார்மலாகவே சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க. ஓகே தென் உங்களுக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கோம், அதில் ரெகுலராக எடுத்துக்கணும் சரிங்களா? நைட்டு எவ்வளோ நேரம் ஆகுது தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஜங்குக்கு உங்களுக்காக தான் இது எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பான். ஜங்குக்கும் அங்கேருந்து டாக்டர் வந்து பார்க்குறான். என்னாச்சு டாக்டர்? ஓகே தானே? ஜங்குக் அவள் இப்போ வரைக்கும் என்ன தெரியுமா நினைச்சிட்ருக்கா, என்னால் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டாங்களே, என்னால் அதை மாற்றணுமே. டாக்டர் இப்போ அவங்க எல்லாம் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரான்ச்சில் அதை நீங்கள் தான் காட்டணும். டாக்டர் அதை நீங்கள் காட்டினாதான் அவளுக்கு ஓரளவுக்கு ஓகே என்னால் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு ஓகேவா இருப்பா. ஓகே டாக்டர் மற்றபடி எல்லாமே ஓகே தானே? எல்லாமே ஓகே தான், நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் டீம் பார்ட்டி மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ நீங்களும் அங்கே போய் தான் ஆகணும். அங்கே எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் ஸ்கூலில் பார்த்த அந்த 30 மெம்பர்ஸும் அங்கே இருக்காங்க. உங்களுக்கு அங்கே பார்த்தோன்னே இன்னும் உங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. எதுக்கு இவங்களாம் இருக்காங்க? உங்கள் ஃபேஸில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜங்குக் எங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிடுறீங்க. ஜங்குக் என்னாச்சு? நான் 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 என்ன சொன்னாலும் கேட்குறேன். எதுக்கா அவங்க இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க? அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? ஜங்குக் சாரி, அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான். அது பயமாக இருந்தது, அதான் சொல்லாமல் கொள்ளாமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட அழுதுட்டுருக்கீங்க. ஜங்குக் நார்மலாகிட்டு அவங்களும் என்னோடய அதர் பிரான்ச்சில் இருக்க மெயின் எம்ப்ளாயீஸ் தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஜங்குக் அப்போ எல்லோரும் ஜங்குக் கிட்ட வந்து நார்மலாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க உங்களே பார்த்துட்டு அக்கா எப்படி இருக்கீங்க? என்ன இன்னும் அண்ணா கூட தான் இருக்கீங்களா? என்ன அண்ணாவை மாற்றிட்டீங்க போல்? புரியலடா தம்பி. அக்கா என்ன ஜாலியாக இருக்காரு, வந்து சாரிலாம் கேட்டாருக்கா அப்போவே அண்ணா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஓகேவாயிட்டோம்க்கா. என்னக்காச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்களும் அண்ணா ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்களா? அண்ணன் சொன்னாங்க நீங்கள் ஃபாரினில் படிச்சுட்ருக்கீங்கன்னு. எப்போக்கா வந்தீங்க எஸ்கேக்கு? 1 இயர் ஆகுது. அப்படியாக்கா, சரி அண்ணா ஆஃபீஸில் தான் ஒரே ஜாலி தான் போல். இல்லை அது எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்குலாம்? என்னக்கா சொல்கிறீங்க? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்லை ஜங்குக்கு ஏதாவது? சேச்சா அக்கா அண்ணன் ரொம்ப சாரி கேட்டாருக்கா, எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதோ
இப்போ அண்ணோட ஆஃபீஸில் தான் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே ஒரு பொசிஷனில் இருக்காங்கக்கா. அதுவும் நார்மல் பொசிஷன்லாம் இல்லைக்கா, நல்லா பெரிய பொசிஷன் தான். ஓ சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பட் இருந்தாலும் அந்த பயம் உங்களை விட்டு மட்டும் போவே இல்லை. அப்படியே ஜங்குக்கு வந்து நிற்கிறான். ஜங்கு சொன்னாங்க, சாரி தேங்க்ஸ். எதுவும் சாரிடி, நான் உன்னை அப்படி பார்க்க அது சாரி அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஜங்குக் தெரிலடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை பார்க்க ஈஸியாக வந்திருக்கலாம், ஆனால் வேண்டாம். நான் வந்தால் பயப்படுவேன் நினச்சி தான் தள்ளியிருந்தேன். அப்புறம் நீ மாறியிருப்பேன் நினச்சேன்டி, உன் லைஃப் மாறி இருக்கும். பட் இன்னும் நீ அப்படியே தான் அங்கேயே ஸ்டக் ஆகிருப்பேன்னு எனக்கு தெரில. என்னால் தான் நான் தெரிலடி. இப்போ ஏதோ மெச்சூர்டு இல்லாமல் நான் தான் பெரிய டானு அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டேன். அதில் தப்பு தாண்டி, மன்னிச்சிடு. ஐ லவ் யூ. அப்போ தான் உன்னை லவ் பண்ணேன்டி. பட் இது மாதிரி டைமில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. லவ் யூ டி. லவ் யூ ஸோ மச். லவ் யூ பொண்ணுடி. பயப்படாதடி. இங்கே பாரு. ஜங்கு இப்போ என்ன சொல்லணும் சொல்லுங்க, நான் அதையே சொல்கிறேன். உனக்கு லவ் இருந்தால் சொல்லலாம், வேண்டாம். நீ போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. தூங்கணும்ல, போ. ஓகே ஜங்குக். அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக் அகைன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, தப்பு தாண்டி, ரொம்ப ஒதுக்கி வைக்காத. என்னை பார்த்து நீ திட்டுறது கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காதுடி. ஆனால் என்னை பார்த்து இப்படி பயப்படுறல, அதுதான் ரொம்ப வலிக்குது, ரொம்பவே. சரி, ஓகே, எல்லாம் மாறும். ஓஃபுல்லாக இருக்க. உண்மையாடி. சரி போ. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உங்களை அமுச்சு விடுறான். நீங்கள் ஒரு மாதிரி தாட்டோடவே போயிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்போது இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேல. நான் யாரடி? ஐ மீன் அது தப்பு தானே. உன் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட உன்னை அடிக்கிறதுலாம் கரெக்டு தானடி? தெரியலையே. கரெக்டு தான். சாரிடி. இல்லை பரவாயில்ல. ஜங்குக் என்னடி? அது ஒன்றும் இல்லை. இந்த போட்டா போட்டி பண்ணடி. அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்ட் போயிருக்கோம். ஜங்குக்கு உங்களை அப்பப்போ சைட் அடிச்சுட்டே இருப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷ் ஆவீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஜங்குக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃபைலெலாம் சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக், இங்கே இந்த பிரச்சனைலாம் இல்லை. நீ எல்லாமே ஓகே பண்ணிட்டேன்னா ஓகேவாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே டேலி தான் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. தென் இந்த ஃபைல் மட்டும் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதை விட்டு டவுட் கேட்கலாம் தான் வச்சுருந்தேன். அப்புறம் இதெல்லாம் ஓகே தான் ஜங்கு. நீ சொன்னதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் 2-3 எம்ப்ளாயீஸை என்ன இது பார்க்க சொன்னால, அது பார்த்துட்டேன். எல்லாம் ஓகே தான். அப்புறம் அவ்வளோதானா? பஞ்சு முட்டை மாதிரி புச்சுக்குன்னு பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான்றாலே. மட்டும் எதாவது பேச வைக்கலாம். அப்புறம் நேற்று அந்த ஃபைல் அது 2 hours டைம் தரியா ஜங்கு? டக்குன்னு முடிச்சிடுறேன். டைம் எடுத்து பிரச்சனைலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜங்குக், நான் போய் ஒர்க் பார்க்கட்டா? அது இன்னொன்று ஒரு ஃபைல், அது இங்கே வா. என்ன ஜங்குக்? ஒன்றும் இல்லை, ஃபைலு இங்கே. அது இல்லை அது மறந்துட்டேன்டி. என்னதை மறந்துட்டேன்? அதுவா, ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அதான் உனக்கு பின்னாடி லவ் பண்ணும்போது பாடிட்டு இருந்தேனே, ஞாபகம் இருக்கா உனக்கு? எடுத்து விடு, பாடுறேன். ஜங்குக், அது
எனக்கு ஞாபகம் இல்லை. உன் ஞாபகம் இல்லையா? ஐயோ, இதானே அந்த பாட்டு. ஜாவா இன்கிறிய செம்ம. ஞாபகம் இருக்கா? என்ன நீ ஃபைலை பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தி நான் வெயிட் பண்ணுறேன், நீ ஃபைலை பாருடி. ஜங்குக், இந்த ஃபைல் ஓகே சொன்னா தானே. சொல்கிறேன்டி, சைன் தானே கொடு எப்படி சொல்லிட்டு சைனு போட்டுட்ருக்கான். என்ன ஜங்குக்? ஒன்றும் இல்லடி அப்படி. ஏன் என்ன ஜங்குக், இதெல்லாம் பார்த்துரு என்ன. சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி உங்கள் பின்னாடியே வரான். மச்சாவா இன்னைக்கிறையே பஞ்சு மிட்டாயா? ஆமாம் பஞ்சு மிட்டாயா? ஐயோ பஞ்சு மிட்டாயா? என்ன லவ் ஃபார்மா? சொன்னேன் லவ் பண்ணுறேன்னு, இன்னும் ஆன்சர் வரல, அதான் தெரில. நீ பண்ண வேலைக்கு இன்னும் கடை ரொம்ப நாளைக்கு. அப்போலாம் சொல்லாதடி. வயசு வேறு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகணும்ல. தயவுக்கெல்லாம் புள்ள இருக்குடி, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இந்த சைனீஸ் நாய் கூட ஒரு 2 குட்டி போட்டு வச்சுருக்கான், நான் ஒரு குட்டி கூட போடல. போட்டுக்கோ, உன்னை யார் வேணாண்ணா? அதுக்கு நீ வேணும்லடி. வேணும்ல, விடு. நீ என்னை கூப்பிட்டு போய் அதெல்லாம் பண்ணால் தானே. இதெல்லாம் உன் லைஃப்பில் நடக்காத மாதிரி சொல்கிற. சரி பண்ணதான் தப்பு தான். சத்தியமாடி பெர்மிஷன் இல்லாமல் இவங்க பண்ணவே மாட்டேன். கல்யாணம் ஆகிட்டா கூட நீ வேணான்னா வேணாம், நோ மீன்ஸ் நோ. ஷியோரா? சரி, நீ இப்படி சொல்கிறதுனால உன்னை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கல்யாணம் பண்ணிவிட்டு. அப்படியா? எப்போ பண்ணிக்கிற? இப்போயே பண்ணிக்கவா? இப்போவே வா. சரி வேணாண்ணா போ. இல்லை நான் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறேன்டி, இப்போவே பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணிப்ப? அந்த மயிருக்கு தாண்டி நான் யோசித்தேன். வெரி ஓகே ஆகிட்டியாடி நீ? ஃபஸ்ட்டு பயந்தேன், அப்புறம் நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் உனக்கு பிடிக்கும், அதான் நான் கூட ரொம்ப பயந்தேன்டி நீ ஓகே ஆகாமல் போயிட போறியோன்னு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஜங்குக்கு என்னாச்சு? கண் கலங்குது? ஒன்றும் இல்லை, என் ஃபர்ஸ்ட் சைட்ரி நீ. உன்னை ரொம்ப லவ் பண்ணணும் எல்லாம் நினச்சேன். ஒரு மாதிரி பசங்கிட்ட கெத்து காட்டணும்னு கிறுக்க மாதிரி ஏதோ பண்ணிட்டேன்டி. இப்போ தான் புரியுது அதெல்லாம் எவ்வளோ பெரிய கிறுக்குத்தனம்னு. சரி மனசார ஓகேவா? மனசார ஓகே இல்லை, அப்புறம் ஓகே தான். லூசாடி நீ. ஜங்குக் இங்கே வாயேன். என்னடி பொண்டாட்டி, என்னடி பண்ணுற? ஐ லவ் யூ ஜங்குக். நீ அடி வச்ச பிச்சுக்குன்னு இழுத்து? இல்லை, நான் சொன்ன மனசில் நீயே தைரியமாக ஜங்குக்கு கிஸ் பண்ணுறேன்னா அவன் கூட லைஃப்பை லீட் பண்ண உனக்கு ஓகேன்னு. இப்போ நான் தைரியமாக உனக்கு முத்தம் கொடுத்தேன்ல, அப்போ நான் தைரியமாக தான் இருக்கேன். உன் கூட வாழ்ந்த தைரியமாக தான் இருப்பேன். உன்னை பார்த்து பயப்படலாம் மாட்டேன். ஏண்டி என்னை பார்த்து எனக்கு அன்னைக்கு அப்படி தெரியல அது. சரி ஓகே. இன்னும் ஒன்று பச்சைக்குன்னு கிடைக்குமா? இப்போ நீயே பண்ணிக்கோயேன். நீ தானட்டி சொன்ன நீங்கள் பண்ணிக்கோன்னு. கையிடு. சும்மா சொன்ன ஜங்குக். என்ன சும்மா சொன்னியா? அதெல்லாம் காட்டு. கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படியா? சரி ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்போடி? நீ அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறியா? சரி எதுக்கு மூச்சு வாங்குது? இல்லை ஜங்குக் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு மேலே எப்படியே சாஞ்சிக்கிறீங்க. தேங்க்ஸ் எனக்காக அகைன் என் லைஃப்பில் வந்ததுக்கு. ஏன்ட்டு இப்படி மூச்சு வாங்குற? இல்லை
ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னடி? ஒன்றும் இல்லை, புரியாது உனக்கு அதெல்லாம். அப்படியா? புரியாதா? புரியுதில்ல உனக்கே. எனக்கு நல்லா புரியுதுடி. சாரி, பட் ஐ லவ் யூ. எப்பயுமே ஒரு மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ டி அம்மோ. லவ் டு ஜங்குக். ஓகேடா, அந்த ஒன் நான் முடிச்சிடுறேன். ஐ திங்க் இதுவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆர்மி, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் பாய்.